பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எந்த மனிதனுக்கும் சோர்வு உண்டு, இதைத்தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இயேசு கூட ஒரு நாள் தன் சோர்வினாலே ஸ்ரீசரோடு படகிலே சற்று இளைப்பாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பந்தான் கடல் கொந்தளித்தது. ஏன்னா சிருஷ்டிகத்தரிடத்தில் வந்திருக்கிறார், தன்னை உண்டாக்கினவர் வந்திருக்கிறார் என்று ஆர்ப்பரித்தது. அது வழங்காம சீசர்கள் ஐயரோயே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க. அப்பதான் அவர் எந்திரிச்சு கடலையும் காற்றையும் அதட்டினார். இறையாதே அமைதலாயிருந்தார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீசர்களை பார்த்து கேட்டார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க? ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் அணுகாதான். உங்க வேதாகமத்தை மறுபடி எல்லாரும் கையில் எடுத்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியுதான். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரை இனியோ காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரை இனியோ காத்திடுவா. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மொழியும் மீட்பும் மனம் யாருக்கு அஞ்சிடுவே. தேசனை மொழியும் மீட்பும் மனம் யாருக்கு அஞ்சிடுவே. அவரை என் வாழ்வில் வல்லனானார் யாருக்கு பயப்படுவே. அவரை என் வாழ்வில் வல்லனானார் யாருக்கு பயப்படுமே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். இல்லை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
என்னை எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தங்கள் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், என்னை எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கவனிங்க. உன்னதமானவருடைய மறைவில் வந்துட்டா, ரத்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டா எந்த தீங்கும் என்ன செய்யாது, நம்ம தொடாது. ஏன்னா அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதக்காரன் வாக்கு பண்ணியிருக்கார் ஆண்டவர்கிட்ட கேட்டு. ஆனால் அந்த எலியா பெரிய அக்கினி இறக்குனவன், பெரிய பாகால் முன்னிலையில் முழங்கினவன், ஒரு பெண் வார்த்தை கேட்டவன ஓடி போறாரு பாருங்க. 2ஆம் வசனத்தில் திரும்ப வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து திரும்ப பாருங்க. அது அவனுக்கு தெரிந்த போது, 3 அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய், இந்த பெயர்செபா தான் மறந்துடக்கூடாது, ஆகார் அலைந்து திரிந்த இடம். ஆனா ஆகாருக்கு என்ன, பிள்ளைய தூக்கிட்டு ஒன்னும் தெரியாம ஓடி போனாலே, எங்க போறதுன்னு தெரியாம. அப்பதானே கர்த்தர் அவளை சந்தித்து கேட்டார், ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஏன்னா அதிகாலையில் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அனுப்பிட்டு ஆபிரகாம் அனுப்பின உடனே ஆகார் எங்கே தான் ஓடியாந்தா, வனாந்தரத்தில். அது எந்த வனாந்தரம்? இந்த பெயர்செபா வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தார். குறிப்பிட்ட தூரம் வந்தோன்னா தண்ணியும் செலவாச்சு. ஒன்றும் இல்லை, கையில் பிள்ளையை கீழே ஓட்டுட்டு சத்தமிட்டு அழுதாள். நான் பிள்ளை சாகிறதையும் பார்க்க வேண்டுமா என்று அழுதாள். அவள் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாரே, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்து, பிள்ளைய கையில் பிடிச்சு கொண்டு போ, பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரே. கைவிட்டுருவாரா? என்னை கைவிட மாட்டான். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே. தாலாட்டுவா என்னை சீராட்டுவா, ஐயா தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டு போனாலும் அவர் யாருன்னு நமக்கு தெரியல. அவர் யாரு? பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே.
பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வனபூமியும் யாவுமே மாறிடலாம் வாக்கு மாறாதவரே வனபூமியும் யாவுமே மாறிடலாம் வாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அந்த பகலில் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லோ அகலில் பாடிடுவே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வனிலே உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வனிலே ஆனந்தம் ஆனந்தமே அந்த பகலில் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அந்த பகலில் பாடிடுவே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே உம்மன் நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ளதை நீரே உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வம் நீரே ஆனந்தம் ஆனந்தமே அந்த பகலில் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அந்த பகலில் பாடிடுவே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே இயேசுவே எந்தெல்லாம் உயிரே பெற்ற தாயும் தந்தையுமா இருக்காரே தாயும் தகப்பனும் நீயே கல்வி தந்துதவும் குரு நீயே நோயை தவிர வைத்தியன் நீயே என்னை நோய்கள் வராமல் காப்பாயே உள்ளத்தின் உள்ளயம் பரமா உமக்கு உன்னருள் நல்லத்தை ஈவாய் கள்ளமில்லாத உன் மனத்தால் காலையும் மாலையும் தொழுவேன் பாடுறோம் ஆனால் தொழுறோமா எனக்கு அன்பானுடைய அவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா உன் தலை மயிரில் ஒன்று கூட அவருக்கு தெரியாமல் என்ன செய்யாது விழாது அந்த ஏன் எலியாவுக்கு தெரியல இவ்வளவு பெரிய மனுஷன் அக்குனியை இறக்குனாரு ஓகே பாகால் முன்னில முழங்கினார் ஓகே அப்படியே மத்தியான நேரத்தில் பரியாசம் பண்ணார் ஓகே ஆனால் ஒரு பெண்ணு வார்த்தையை கேட்டவொடனே ஏன் பயந்தார் எந்த மனுஷனுக்கு சோறு உண்டியா உங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை கண்டவுடனே ஒருத்தர் மாதம் காணிக்க கொடுத்துக்கிட்டு இருப்பார் திடீர்னு அவர் நிப்பாட்டோன்னா ஊழியமே ஸ்தம்பிச்சிருச்சு ஐயா ஒன்றை மறந்துடாதீங்க தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் அவரால் ஆகும் ஒன்றும் முடியாது யாரும் நம்ப வேண்டியதில்லை மனுஷனை நம்பாத கர்த்தரை நம்பி நில்லு நீ பெயர் பெற்றவனா இருப்பாய் இந்த எலியாவுக்கு ஏன் அந்த நம்பிக்கை போச்சுன்னு எனக்கு புரியலை ஏன்னா இந்த சோர்வை பற்றி பேசும்போது தான் எனக்கு இன்னும் ஆழமாக அவர் வர வேண்டிய காரியம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3-6 மணி நேரம் பேசினா கூட தீராது இது அவனுக்கு தெரிந்தபோது பெயர் சபாவினுடைய வனாந்தரத்துக்கு போய் வாசிங்க
பெயர்செபாவிற்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் எவ்வளவு நேரம் நிற்பான் எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் கேட்டு பாருங்க, ஒருத்தர் நிப்பாட்டிட்டு போனார், திருப்பி எப்போ வாரது? அவன் எப்போ போய் அவனை வேலைக்காரனை நிறுத்திட்டு ஆபிரகாமாவது வேலைக்காரனை நிப்பாட்டி சொல்லிட்டு போனான். என்ன சொல்லிட்டு போனா? நானும் பிள்ளையாண்டானோ அவிட மட்டும் போய் தொழுது விட்டு மீண்டு வருவோன்னு சொன்னான். இவன் ஏதாவது சொன்னானா? ஒண்ணுமே சொல்ல. ஆனா அந்த வேலைக்காரனுக்கு இந்த நம்பிக்கை, எப்போ வந்தாலும் வரட்டும் காத்திருந்தான். நல்ல கவனிங்க. வேலைக்காரனை நிப்பாட்டிட்டார். எப்போ வருவேன் ஆபிரகாமாவது சொல்லிட்டு போனா, இவர் அது கூட சொல்லலை. தன் வேலைக்காரனை நிறுத்தி விட்டு அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், அடே அப்பா, ஒரு நாள் போறதுக்குள்ள இவனுக்கு பயந்து போயிடும். எப்போ வருவார் தெரியாதே. ஆனா அவன் நம்பிக்கையோட நின்னான். அவனை பத்தி அதுக்கப்புறம் எழுதப்படலை. ஆனா இவர் என்ன செய்யறாரு? நிப்பாட்டிட்டு போய் ஒரு நாள் நடந்து போய் ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. அப்பா, என்ன ஆசையா! சாவு நம்ம கையிலயா இருக்கு? எனக்கு கண்மாலை எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு பிரசங்கி சொல்றானே, இவரா போய் சாக வேண்டும் என்று விரும்பினா செத்துற முடியுமா? எனக்கு நிறைய பேர் புலம்புறீங்க. தான் நான் இருக்கிறதை பார்க்கல சாகுதுனால எதுக்கு கர்த்தர் உருவாக்கினார்னு தெரியாதே. எதுக்காக நம்ம படைச்சார்? ஏசாயா சொல்லுகிறான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீ அதை சொல்றதை விட்டுட்டு ஏன் சோர்ந்து போய் கவலைப்படுறீங்க? இந்த எலியாவுக்கே தெரியல, அப்புறம் நமக்கு எப்படி தெரியும்? அவர் பெரிய தீர்க்கதரிசி. சம்பவிக்க போகிறத காரணம் பண்ணுவார், மழையை இறக்குவார். கர்மேல் பர்வதத்தில் ஏறி நின்று ஒரு ஜபந்தான் பண்ணினார். உடனே என்ன பண்ணுச்சு? பெருமழையின் இறைச்சல். வேலைக்காரன் அனுப்பி பார்க்குறா, எப்பா போய் பாடுறா. ஒன்றும் இல்லையா, போய் பாடுறா. 7 தரம் பார்த்தான், உள்ளங்கை எத்தனை மேகம் தெரியுது. உடனே ஆகாம பார்த்து சொன்னா, பெருமழை வரப்போகுது, நீ ஓடி போயிரு, உன்னை மழை தடை செய்யாதபடிக்கு போய் சாப்பிடு உட்காரி அனுப்புனா. அதுக்கு முன்னாடி ஓடிப்போன எலியா இன்னைக்கு எதை விரும்புகிறாரு? சாவை விரும்புகிறான். இன்னைக்கு அநேக நேரம் நாமளும் அப்படித்தான் நினைக்கிறோம். நான் இருக்கிறத பார்க்க சாவதுனால. ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இயேசு எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானே, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானே. நோக்கி பார்த்ததிதான் பிழைத்து கொண்டோமை. நோக்கி பார்த்ததிதான் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகில் ரட்சகரே உன்னத பலியாக. மகிமை மாட்டிமை மாறா நேசருக்கே. மகிமை மாட்டிமை மாறா நேசருக்கே. உன்னை என்னை வாழ வைக்கத்தான் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அவர் எழுந்த உடனே வாழ்கன்னு தான் சொன்னார். உன்னை என்னை வாழ்ந்து சுகமாயிரு. 1 யோவான் வாசிக்கிற, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். ஒரு மனுஷனை பார்த்து கேட்டார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? எத்தனை வருஷம் படுத்திருந்தவன்? 38 வருஷம் படுத்திருந்தவன். யோவான் 5:6 வாசிக்கிறோம். அவன்கிட்ட போய் கேட்கிறார். அவன் வெறுகாலமாய் பலவீனப்பட்டிருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான் அறிந்து அவனை தேடி போய் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? சுகமாக வேண்டும் என்று நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அவன் சொன்ன, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஏன்டா கவலைப்படுற? நான் உதவி செய்யறேன். அவர் வந்து சுகமாக்குகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன். இந்த எலியாவுக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. வேலைக்காரன் நிப்பாட்டிட்டு ஒரு நாள் தூரம் வனாந்தரத்தில் போய்
அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு அறிக்கை இடுறார். அவன் உட்கார்ந்து கூரைச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்பாடியோ, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இந்த கதையெல்லாம் அவர் கேட்கல. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் ஆகு தூரம், இன்னும் போக வேண்டிய தூரம் பயணம் இருக்கு. இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இனி எத்தனை காலம் பாடுவது நாதா, இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, எத்தனை காலம் பாடுவது நாதா, என்னால் தாங்க முடியவில்லையே தேவா, என்னால் தாங்க முடியவில்லையே தேவா, என்னை கழுத்தில் பாபா, இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இனி எத்தனை காலம் பாடுவது நாதா. நீ எத்தனை தூரம் போகணுமா? இப்போ கூட நான் தான் கட்டிக்கிறேன், 70 வயசாச்சு ஆண்டவரே, நீ எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குப்பா. அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னார், நான் சொன்னேன் இப்போல்லாம் முன்ன மாதிரி கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். அவர் சொன்னார், இதை விட பெரிதான காரியத்தை செய்ய போறீங்க இப்போ தான். யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நாத்தான் சொன்னார், அத்திமரத்தின் கீழே என்னை கண்டதுனால் நீ விசுவாசிக்கிறியா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சிலர்லாம் ஆச்சரியப்படுறீங்க. பைபிளை புரட்டு முன்னாடியே மனசில் வச்சுருக்கேன், அது ஏன் பலன் இல்லை, ஆண்டவருடைய கிருபை. ஏன்னா மனுஷன் மனசில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி மனுஷன் மனசில் போயும் என்னென்னமோ அடைஞ்சு கிடக்கு. கலாத்தியில் வாசிக்கிறபடி, மார்க் 7 வாசிக்கிறபடி, மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து வர்றதான் மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கார். அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா, வசனம் உள்ளே வந்துருச்சுன்னா இதெல்லாம் வெளியே போயிடும். இந்த குப்பையெல்லாம் ஓடி போயிடும். பொறாமை, கசப்பு, வெறுப்பு எல்லாம் போயிடும். நமக்குள்ளே ஏன் போக மாட்டேங்குதுன்னா, நமக்குள்ளே என்ன செய்யலை, அவருடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்குது, இருதயத்துக்குள்ளே வர மாட்டேங்குது. என் இதயம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு. இந்த எலியா போதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய மனுஷன், அவனை போல் இன்னைக்கு நீங்களும் கூட ஒருவேளை போதையா என் வாழ்க்கை, இனி நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்களா? இல்லை, இனிதான் உங்களுக்கு கர்த்தர் இன்னும் ஊழியத்தை வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாக சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நான் காணப்போகிறேன், இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க போகிறேன். Once again, I am repeating the very same word. You are going to shine after 70. 70 வயசுக்கு பிறகு நீ ஷைன் பண்ண போனே முடியும். How is it possible? With the help of God. தேவனுடைய, with the grace of God. ஆனால் நாம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த எலியா போய் சாவ விரும்பி அவனாக போய் சொல்கிறானே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. இன்றைக்கும் சொல்லுவேன், சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு விசுவாச மக்களே, சோர்ந்து போயிருக்கிற அன்பு என் ஊழிய குடும்பங்களே, சோர்ந்து போயிருக்கிற அன்பு மெய்ப்பர்களே, அன்பு தீர்க்கதரிசிகளே, உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன், எலியாவை பலப்படுத்தின கர்த்தர், தட்டி எழுப்பின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் தட்டி எழுப்பி இன்னும் பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த தொலைக்காட்சி பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இது தொடர்ந்து வரணும். ஒரு மாதம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வச்சு பாருங்கள், 1.5 லட்சம் ரூபா செலவு. 2 கண்ணு தெரியாமல் ஐயா இவ்வளோவானா அவ்வளோதான் அப்பாடியோ. ஆனால் எப்படி நடக்குது? கர்த்தர் நடத்துகிறார். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். நம்ம அந்த நம்பிக்கை வைக்கணும். எங்கள் சபையை வந்து பாருங்கள், இன்றைக்கும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கிறோம். கரண்ட்டு பிரச்சனை கிட்டத்தட்ட ஆரம்பித்து பல வருஷங்களாக அது தீராமல் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு மனுஷனை கேட்டேன், ஐயா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுறேன், எங்களுக்கு ஒரு சோலார் வச்சு கொடுங்கன்னு. அவர் வந்து வச்சு கொடுத்து சொன்னார்,
நான் சொன்னேன், உங்களுக்கு சொன்னபடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவையா, நம்பிக்கை வைங்க. நான் உங்களை மேலே நம்பலை, நீங்கள் நம்புகிற ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு போயிட்டார். அடுத்த நிமிஷம் ஒரு வார்த்தை பேசலை. எனக்கு அன்பானுள்ளே, இப்போ கூட அதில் ஒரு கட்டடம் கட்டிட்டு வரோம், பெண்களுக்காக வயதான தாய்மார்கள் தங்குறதுக்கு. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும், எத்தனையோ தாய்மார்கள் சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளே மூலையில் கிடக்கலாம். 2 கண்ணு இருக்கும்போது உங்களுக்கு இந்த பாடு, 2 கண்ணு தெரியாட்டா யார் நேசிப்பா? இவர்களையும் தங்க வைப்பதற்கு ஒரு கட்டடத்தை உருவாக்கி வரோம். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் அதற்கென்று உதவலாம். உங்கள் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, இவர்களை அழைத்து வருவதற்கு வாகன வாடகைக்கு, பல காரியம் உண்டு. கட்டுமான பணிக்கு, பார்வையற்றவர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு கர்த்தர் எழுப்பி தரணும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். எப்படி உதவ பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கணும், பில்லு வைக்கணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கு தனியாக உண்டு. போஸ்டல் வழியாக வர்றவங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் ஃபார்ம் வாங்க, போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், அவங்களே ஃபார்ம் அடித்து வச்சுருப்பாங்க. அதில் வாங்கி 36, 35, 38, 89, 63 இதில் பேர் ஆர் அகஸ்டின்னு இருக்கும். இது வழியாக அனுப்புனா நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் இல்லாமே பணம் அனுப்பலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே யார் யார் எந்தெந்த இடத்துல எப்படி சோர்ந்து இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய சோர்வுகளை மாற்றும். எந்தெந்த ஊழியர், ஐயோ இனிமே என்னால் ஊழியம் செய்யவே முடியாது, ஐயோ இனிமே எனக்கு தாங்கிறவங்க இல்லை, ஐயோ நான் முக்கியமான ஒரு நபர் கூட இந்த இடத்த விட்டு மாறி போயிட்டார், ஆனால் ஆண்டவர் இதை விட பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். அவரை நம்பி நில்லுங்க, ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேங்க. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் என்னென்ன வேதனையோடு, என்னென்ன கண்ணீரோடு, என்னென்ன மனபாரத்தோடு படுக்கையில் படுத்திருந்தாலும், உட்கார்ந்து இருந்தாலும், எழுந்திருந்தாலும், ஐயா நான் எப்படி இதை சொல்லுவேன் என்று சொல்ல முடியாத தீராத வியாதியில் இருந்தால் ஆண்டவர் தீர்த்து வைக்கிற தெய்வன் என்பதை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வி அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளையை வைத்துக்கொண்டு தாய் கலங்குகிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு திருமண நாள் வருமா என்று எதிர்பார்த்திருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.